அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் அல் கிராஅத்துர் ரஷீதத்து என்ற இந்த கித்தாபை நாம் இன்று முதல் படிக்க இருக்கிறோம். இந்த கித்தாபினுடைய பாடங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால், படிப்பதற்கு முன்னால், அதை வாசிப்பதற்கு முன்னால், அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்வதற்கு முன்னால், இந்த கித்தாபை எழுதிய ஆசிரியர் இந்த கித்தாபை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள், இந்த கித்தாப் உருவானதற்கான காரணம் என்ன, துவக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, இந்த கித்தாபின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த சுருக்கமான விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டு விட்டு பிறகு இந்த பாடத்திற்குள் நாம் செல்லலாம். இதை எழுதிய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் அப்துல் ஃபத்தாஹ் சொப்ரி என்பவரும் அலி உமர் என்பவரும். அலி உமர் ரெண்டு பேருமே ஒருத்தர் தான். இரண்டு ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. அப்துல் ஃபத்தாஹ் சொப்ரி அப்படிங்கிற ஒரு ஆசிரியரும் அலி உமர் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரும், ரெண்டு ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் மாறிவிட்டது. முன்னாடி காலம் மாதிரி இப்போ கிடையாது. நிறைய டெக்னாலஜியும் வந்துருச்சு, நிறைய முன்னேறியும் விட்டது. மனிதர்களும் என்ன செஞ்சிட்டாங்க, முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே கல்வியை கற்றுக்கொள்வதற்கு, கல்வியை தேடுவதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அப்போ அந்த வாசிப்பை கற்றுக் கொடுப்பதற்கும், அதே மாதிரி எழுதுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கும், அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பதும் மிக முக்கியமான விஷயங்களில் ஒரு விஷயமாக இருக்குது. மிக முக்கியமான விஷயங்களில் ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த 4 கித்தாபுகளை தொகுத்தோம். எழுதுவதை கற்றுக் கொடுப்பது, அதே மாதிரி படிப்பதை கற்றுக் கொடுப்பது, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அதில் சிலவற்றை கற்றுக் கொடுப்பது. இதையெல்லாம் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது, கற்றுக் கொடுப்பது என்பது மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் இந்த 4 கித்தாபுகளை தொகுத்தோம். இந்த 4 கித்தாபுகளை உருவாக்கினோம். நாங்கள் இந்த 4 கித்தாபுகளை எழுதினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கித்தாபினுடைய, இந்த 4 கித்தாபுகளினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், படிப்படியாக அரபு மொழியை கற்றுக் கொடுப்பது, படிப்படியாக அந்த வளர்ச்சியை கொண்டு வருவது. எடுத்த உடனே அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய அரபு வார்த்தைகளெல்லாம் போட்டு மக்களை குழப்பம் அடைய செய்யக்கூடாது. ஒரு குழந்தையை எப்படி ஆரம்பத்திலேருந்து நம்ம வளர்ப்போமோ அதே மாதிரி சிறிய சிறிய விஷயங்கள் இருந்து, அதனுடைய அடிப்படையிலிருந்து இந்த கித்தாபை குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி நாம் சொல்லித்தருவோம். அதே மாதிரி இந்த கித்தாபை நாங்கள் தொகுத்துருக்குறோம். இதனுடைய இன்னொரு அடிப்படை என்னென்னா, இதை உள்வாங்கக்கூடியது எளிமையாக இருக்கணும். நாங்கள் பாடங்களை சொல்லியாச்சு. ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்தாலும் கூட அதில் டஃப்பான வார்த்தை இருக்குது, கடினமான வார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் படிக்க முடியாது. அப்போ அந்த உள்வாங்கக்கூடிய நிலைமையும் என்ன இருக்கணும், அது ரொம்ப இலகுவாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், எளிதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும், இந்த கித்தாபினுடைய வடிவமைப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கல்வி கற்பதினுடைய அந்த முறைகளில், கல்வி கற்கக்கூடிய அந்த முறைகளில் மிகச்சிறந்த முறையைத்தான் இதில் கையாண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் இன்னும் சில விஷயங்களையும் கையாண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் இவங்க கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால், என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கித்தாபை பொறுத்தவரையில் இதை கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் சரியானதாக இருக்கணும், பிழை இல்லாமல் இருக்கணும். சரியா? இது ஒன்று. ரெண்டாவது, அந்த இலக்கை அடையக்கூடியதாக இருக்கணும்.
அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு வழிகாட்டக்கூடியதாக இருக்கணும். அரபு மொழியை நம்ம கற்றுக்கொள்வது தான் இலக்கு அப்படின்னு சொன்னால், அந்த அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்கு தேவையான விஷயங்கள் இதில் சரியான வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அல்லாஹு தாலா பொறுப்பாளனாகவும் நல்லுதவி புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த முன்னுரையை முடிக்கிறாங்க. இப்போ இந்த முன்னுரைக்கு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமும் அதனுடைய நேரடி அர்த்தம் அதனுடைய கருத்து அர்த்தம் எல்லாத்தையும் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். முதல்ல அல் கிராஅத்து ரஷீதா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல் கிராஅத்து அப்படின்னு சொன்னால் வாசிப்பு, படித்தல், ஓதுதல் அப்படிங்கிற அர்த்தம். அல் குரான் விஷயமாக பேசும் பொழுது அல் கிராஅத்து அப்படின்னு சொன்னால் ஓதுதல் அப்படிங்கிறது பொருள். மற்ற கிதாபுகளை வாசிக்கும் போது வாசித்தல், படித்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ரஷீதத்துன் அப்படின்னு சொன்னால் நேர் வழி காட்டக்கூடியது, வழிகாட்டக்கூடியது. அப்போ வழிகாட்டக்கூடிய வாசிப்பு அப்படிங்கிறது பொருள். வழிகாட்டக்கூடிய வாசிப்பு என்பது பொருள். இதை எழுதிய ஆசிரியர் யார்? அவ்வல் அப்படின்னு சொன்னால் முதலாவது பாகம். இதில் மொத்தம் 4 பாகம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதில் முதலாவது பாகம். தலீஃபுன் தொகுத்தவர். இந்த கித்தாபை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் அப்துல் ஃபத்தாஹி சப்ரி. அப்துல் ஃபத்தாஹ் சப்ரி அப்படிங்கிறவங்களும் அலி உமர் அப்படிங்கிறவங்களும் ரெண்டுமே ஒரு நபருக்குரிய பெயர் தான். தனித்தனி பேராக நம்ம நினைத்து கொண்டாலும் ரெண்டுமே ஒரு நபருக்கு வைக்கப்பட்ட பேர், அலி உமர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முஹம்மது ஜெயித் அப்படின்னு சொன்னால் முஹம்மதுங்கிற வார்த்தை வேறு, ஜெயிதுங்கிற வார்த்தை வேறு இல்லை. ஆனால் ஒருத்தருக்கு அந்த பேரை வைக்கிறாங்க. பெரும்பாலும் முஹம்மதுங்கிற பேரை சேர்த்து தான் வச்சுருப்பாங்க. முஹம்மது ஜக்கரியா, முஹம்மது ஈசா அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்புறம் பேர் தான் வேறையே தவிர ஆள் ஒன்று தான். சரியா? சரி, அப்போ 2 ஆசிரியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க? இதை எழுதியிருக்கிறாங்க. தாருல் மஆரிஃப் அப்படிங்கிற ஒரு பப்ளிஷர் தான் என்ன செஞ்சுருக்காங்க? மிஸ்ரில் இருக்கக்கூடிய, எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிஷர். சரியா? நூல் வெளியீட்டாளர்கள். சரியா? அந்த நூலை வெளியிடக்கூடிய அந்த பதிப்பகம் இருக்குல்ல, அந்த பதிப்பகம் எகிப்தில் இருக்குது. இந்த நூலை வெளியிட்ட பதிப்பகம். சரி, அடுத்தது இந்த முன்னுரையை நம்ம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால், அல்லாஹுவின் பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ சாயிரின் நபியீன. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்து அனைத்து புகழும். உலகத்தில் என்னென்னலாம் புகழ் இருக்கிறதோ அது எல்லா புகழும் லில்லாஹி அல்லாஹுவுக்கே உரித்தானது, அல்லாஹுக்கே சொந்தமானது, அல்லாஹுக்கே தகுதியானது. ரப்பில் ஆலமீன அகிலங்களின் இறைவனாகிய, அகிலங்களின் ரப்பாகிய அல்லாஹுவுக்கே அனைத்து புகழும். அல் ஆலமீன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவை தவிர்த்து உள்ள எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியது தான் அல் ஆலமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மொழியாக்கம் செய்யும்போது அகிலங்கள் அப்படின்னு நாம் செஞ்சுருப்போம். ஆனால் அதனுடைய அர்த்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் பறந்து விரிந்த ஒரு சொல். அல் ஆலமீன் அப்படின்னா அல்லாஹுவை தவிர்த்து உள்ள எல்லாவற்றையும் அதை குறிக்கும், ஒன்று விடாமல் குறிக்கும். நமக்கு தெரிஞ்சது கல், மண், கடல், பூமி, வானம், கோள்கள், நட்சத்திரங்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்துலேயும் சரி, உலகத்திற்கு மேலேயும் சரி, வானத்துலேயும் சரி. அப்போ இந்த பேரண்டத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அல்லாஹுவை தவிர்த்து உள்ள எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியதான் அல் ஆலமீன். அப்போ அகிலங்களின் ரப்பாகிய அல்லாஹுவுக்கு அனைத்து புகழும். வஸ்ஸலாத்து கருணையும், வஸ்ஸலாமு மேலும் அமைதியும், அலா சய்யிதில் முர்சலின், சய்யித் அப்படின்னா தலைவர், அலானா மீது, அல் முர்சலீன முர்சலின் அப்படின்னா ரசூல்மார்கள், தூதர்கள் அப்படிங்கிறது பொருள்.
அப்போ தூதர்களின் தலைவர் மீது உண்டாகட்டும். தூதர்களின் தலைவர் யாருன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறிக்கும். சரியா? சய்யிதில் முர்சலீன், இறை தூதர்களின் தலைவர் மீது உண்டாகட்டும். அந்த உண்டாகட்டும்ங்கிறது இந்த இடத்துல இருக்காது, நேரடியாக இருக்காது. கருணையும் வஸ்ஸலாமு அமைதியும் அலா சய்யிதில் முர்சலீன, இறை தூதர்களின் தலைவர் மீது உண்டாகட்டும். வ அலா ஆலிஹி, மேலும் வ அலா ஆலிஹி, இந்த ஹீங்கிறது இந்த சய்யிதை குறிக்கும். சரியா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குறிக்கும். அந்த தலைவருடைய குடும்பத்தார் மீதும், தலைவருடைய குடும்பத்தார் மீதும். வ ஸஹ்பிஹி, மேலும் அவர்களுடைய தோழர்கள் மீதும். வசாயிரின் நபியீன, சாயிருன் அப்படின்னு சொன்னால் ஏனைய அல்லது அனைத்தும் அப்படிங்கிறது பொருள், மீதமுள்ள அப்படிங்கிறது பொருள். அப்போ ஏனைய நபிமார்கள் அனைவரையும் குறிக்கும். இப்போ ஏனைய நபிமார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. சரியா? வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன, தூதர்களுடைய இறை தூதர்களுடைய தலைவர் மீதும், மேலும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும், மேலும் அவருடைய தோழர்கள் மீதும். வசாயிரின் நபியீன, மேலும் நபிமார்கள் ஏனைய நபிமார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. சரி, அடுத்தது வபாது. வபாது அப்படின்னு சொன்னால் மேலே நம்ம வாசித்தோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வசாயிரின் நபியீன அப்படின்னு சொல்லி வாசித்தோம் இல்லையா? இந்த இறைவாழ்த்திற்கு பிறகு அப்படிங்கிறது பொருள். பாது அப்படின்னா பிறகு. எதற்கு பிறகு? மேலே நாம் சொன்ன இந்த இறை வாழ்த்திற்கு பிறகு. சரி. ஃப இன்ன ஸமான, காலம் என்பது, நிச்சயமாக காலம் என்பது, கது தாரோ, தாரோ அப்படின்னா சுழன்று விட்டது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல மாறிவிட்டது. சரியா? மாறிவிட்டது. வசாரோ, வசாரோ அப்படின்னு சொன்னால் நகர்ந்து விட்டது, சென்று விட்டது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இடத்துல முன்னேறி விட்டது அப்படிங்கிறது பொருள். சரியா? அப்போ நிச்சயமாக காலம் என்பது கது தார வசார, மாறியும் விட்டது, முன்னேறியும் விட்டது. சரியா? சரி. வஹப்பல் குல்லு, விரைந்து சென்று விட்டனர், விரைந்து விட்டனர், ஆர்வத்தில் விரைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ விரைந்து விட்டனர் யார்? அல் குல்லு, ஒவ்வொருவரும், அனைவரும் விரைந்து விட்டனர். எதற்காக விரைந்தார்கள்? எத்துலுபுல் இல்ம, கல்வியை தேடுவதற்கு, கல்வியை தேடுவதற்கு ஒவ்வொருவரும் விரைந்து விட்டனர். ஒவ்வொருவரும்னா யார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். லிஸ் சிகாரி ஒல் கிபாரி, சிறியவர்களும் பெரியவர்களும். அப்போ சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் என ஒவ்வொருவரும் கல்வியை தேடுவதற்கு விரைந்து விட்டனர். சரியா? சரி. வலம்மாக்கான, வலம்மாக்கான இருந்த பொழுது, இருந்த பொழுது. இப்போ எது இருந்த பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ இதை கடைசியில் அர்த்தம் வைப்போம். வலம்மா கான, இந்த கானவுக்கு ஒரு இலக்கணம் சட்டம் இருக்குது. கான முபத்ததா ஹபரில் நுழையும், முபத்ததாவுக்கு ரஃபும் ஹபருக்கு நஸ்பும் செய்யும். சரியா? அப்போ இந்த இடத்துல கானவுடைய அந்த முபத்ததா இருக்குல்ல, கானவுடைய இஸ்முன்னு சொல்லுவோம் இல்லையா? அது தாலீமு அப்படிங்கிறது தான். அந்த தாலீம் அப்படிங்கிறது அந்த இஸ்மு முஅக்கராக இருக்குது, முபத்ததா முஅக்கராக இருக்குது, பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவாக இருக்குது. அதே மாதிரி அவுலா அப்படிங்கிறது தான் ஹபர். அந்த ஹபர் முகத்தமாக இருக்குது, முன்னாடி வந்துருச்சு. முபத்ததாவுக்கு அப்புறம் ஹபர் வரணும். இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, முபத்ததாவுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்குது? அந்த ஹபர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கானவுடைய இஸ்மு எதுனா தாலீமு. அப்போ எது இருந்த பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தாலீமுல் கிராஅத்தி வல் கிதாபத்தி வ ஷையின். சரியா? 3 விஷயங்கள் இருந்த பொழுது. என்னது? படிப்பதை கற்றுக் கொடுப்பது, வாசிப்பதை கற்றுக் கொடுப்பது. தாலீமு அப்படின்னா கற்றுக் கொடுப்பது. அல் கிராஅத்தி, வாசிப்பை கற்றுக் கொடுப்பது. வல் கிதாபத்தி, எழுதுவதை கற்றுக் கொடுப்பது. வ ஷையின், மேலும் சிலவற்றை கற்றுக் கொடுப்பது.
அப்போ இந்த 3 விஷயத்தை கற்றுக் கொடுப்பதுன்னு சொல்கிறாங்க. இப்போ திரும்பவும் நான் அர்த்தம் சொல்கிறேன். வலம்மா காண இருந்த பொழுது, காணனா இருந்தான், இருந்தது, ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ இருந்த பொழுது, ஆகிவிட்ட பொழுது, எது ஆகிவிட்ட பொழுது? தாலீமு கற்றுக் கொடுப்பது இருந்த பொழுது, கற்றுக் கொடுப்பது ஆகிவிட்ட பொழுது. எதை கற்றுக் கொடுப்பது? அல் கிராஅத்தி வாசிப்பை கற்றுக் கொடுப்பது, வல் கிதாபத்தி மேலும் எழுதுவதை கற்றுக் கொடுப்பது, வஷையின் மேலும் சிலவற்றை கற்றுக் கொடுப்பது இருந்த பொழுது. எதிலிருந்து? இந்த ஷையினுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்கிறாங்க. சிலவற்றைனா என்ன அப்படின்னு சொன்னால், மிம்மா ஃபித்துன்யா. மிம்மா அப்படின்னா ஒன்றிலிருந்து. எந்த ஒன்றிலிருந்து? ஃபித்துன்யா உலகத்தில் உள்ள ஒன்றிலிருந்து. அப்போ அந்த மின் ப்ளஸ் மா அப்படிங்கிறது தான் மிம்மா. இப்போ இந்த ஒன்று மா ஃபித்துன்யா அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உள்ளவை அப்படின்னு அர்த்தம். நேரடியான அர்த்தம் உலகத்தில் உள்ள ஒன்று. சேர்த்தி அர்த்தம் சொல்லும்போது உலகத்தில் உள்ளவை. சரியா? அப்போ உலகத்தில் உள்ளவையிலிருந்து, உலகத்தில் உள்ளவற்றிலிருந்து அப்படிங்கிறது பொருள். உலகத்தில் உள்ளவற்றிலிருந்து சிலவற்றை கற்றுக் கொடுப்பது. உலகத்தில் இந்த உலக விஷயத்தில் நிறைய இருக்கும் இல்லையா, அதில் சிலவற்றை கற்றுக் கொடுப்பது இருந்த பொழுது. இந்த உலகத்தில் உள்ளவற்றைனா உலகத்தில் நிறையா இருக்குது. அதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மின் ஆயாத்தில்லாஹி அல்லாஹுடைய அத்தாட்சிகளாகிய. சரியா? அல்லாஹுடைய அத்தாட்சிகளில். அப்போ இங்கே இருக்கக்கூடிய உலக விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க மாட்டோம். அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் எது இருக்குதோ எல்லாமே அல்லாஹுடைய அத்தாட்சி தான், அதில் சிலவற்றை மட்டும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இந்த உலகில் உள்ளவற்றிலிருந்து சிலவற்றை கற்றுக்கொள்வது இருந்த பொழுது. சரியா? புரிஞ்சுதா? திரும்பவும் சொல்கிறேன். வலம்மா காண இருந்த பொழுது, எது இருந்த பொழுது? தாலீமுல் கிராஅத்தி வல் கிதாபத்தி வ ஷையின் மிம்மா ஃபித்துன்யா மின் ஆயாத்தில்லாஹி. சரி, கற்றுக்கொள்வது. எதை கற்றுக்கொள்வது? வாசிப்பை கற்றுக்கொள்வதும் எழுதுவதை கற்றுக்கொள்வதும். மேலும் இந்த இடத்துலையும் மேலும் சொல்லணும். வாசிப்பை கற்றுக்கொள்வதும், வல் கிதாபத்தி மேலும் எழுதுவதை கற்றுக்கொள்வதும், வஷையின் மிம்மா ஃபித்துன்யா மின் ஆயாத்தில்லாஹி மேலும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இவ்வுலகில் உள்ளவற்றிலிருந்து சிலவற்றை கற்றுக்கொள்வதும் இருந்த பொழுது. எப்படியாக இருந்த பொழுதுன்னு அடுத்து ஒரு கேள்வி வரும். சரியா? கற்றுக்கொள்வது இருந்த பொழுது எப்படியாக? அவுலல் மசாயிலி விஷயங்களில் மிக முதன்மையானதாக இருந்த பொழுது. இப்போ இதெல்லாம் கற்றுக்கொள்வது மிக முதன்மையானதாக இருக்குது. சரியா? இந்த விஷயங்களை கற்றுக்கொள்வது மிக முதன்மையானதாக இருக்குது. பில் எஹ்திமாமி, எஹ்திமாம் அப்படின்னு சொன்னால் முக்கியத்துவம் அளிப்பது அப்படிங்கிறது அர்த்தம். வல் ஐனாயத்தி அப்படின்னு சொன்னால் கவனம் செலுத்துவது. அப்போ முக்கியத்துவம் அளிப்பதிலேயும் கவனம் செலுத்துவதிலேயும், அல்லது முக்கியத்துவம் அளிப்பதோடு மற்றும் கவனம் செலுத்துவதோடு விஷயங்களில் மிக முதன்மையானதாக இருந்த பொழுது அப்படிங்கிறது பொருள். அப்போ இது தனித்தனியாக அர்த்தம். அவுலல் மசாயிலி அப்படின்னா விஷயங்களில் மிக முதன்மையானதாக அப்படிங்கிறது பொருள். விஷயங்களில் மிக முதன்மையானதாக அப்படின்னு சொன்னால் மிக முதன்மையான விஷயங்களாக இருந்த பொழுது. எது? இந்த கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், வாசிப்பையும் மேலும் எழுதுவதையும் மேலும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் இவ்வுலகில் உள்ளவற்றிலிருந்து சிலவற்றையும் கற்றுக்கொள்வது என்பது கற்றுக்கொள்வதாகிறது. முக்கியத்துவம் அளிப்பதோடு மேலும் கவனம் செலுத்துவதோடு மிக முக்கியமான விஷயங்களாக இருந்த பொழுது. இது ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருந்த பொழுது. அன்ஷஅனா நாங்கள் உருவாக்கினோம். ஹாதிஹில் குத்துப அல் அர்பாத்த, ஹாதிஹில் குத்துபல் அர்பாத்த இந்த 4 புத்தகங்களை நாங்கள் உருவாக்கினோம். சரியா? சரி, அடுத்தது அசாசுஹா. இவற்றினுடைய இந்த ஹாங்கிறது இந்த 4 கிதாபுகளை குறிக்கும்.
இவற்றினுடைய அடிப்படை என்னவென்றால் இவற்றினுடைய அடிப்படையாகிறது அத்ததர்ருஜு. அத்ததர்ருஜு அப்படின்னு சொன்னால் படிப்படியாக கொண்டு செல்வதாகும். சரியா, படிப்படியாக கொண்டு செல்வதாகும். சஹூலத்துல் அஹ்தி. அஹ்து அப்படின்னு சொன்னால் எடுத்தல், பிடித்தல் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த இடத்துல உள்வாங்குதல். அப்போ உள்வாங்குவதினுடைய எளிமையாகும். சரியா, அதாவது கற்றுக்கொள்வதினுடைய எளிமையும் ஆகும் அப்படிங்கிறது பொருள். அப்போ இவற்றினுடைய இந்த 4 கித்தாபுகளினுடைய அடிப்படை என்னவென்றால் அத்ததர்ருஜு சஹூலத்துல் அஹ்தி, படிப்படியாக கொண்டு செல்வதும் உள்வாங்குவதினுடைய எளிமையும் ஆகும். சரியா, இப்போ இதுவரைக்கும் முடிஞ்சது. அடுத்தது பினாவுஹா. பினாவுன் அப்படின்னு சொன்னால் கட்டடம். அப்போ இந்த இடத்துல கட்டமைப்பு, சரியா, வடிவமைப்பு அப்படிங்கிறது பொருள். இந்த ஹாங்கிறது இந்த 4 கித்தாபுகளை குறிக்கும். இப்போ இவற்றினுடையனா இந்த கித்தாபுகளுடைய கட்டமைப்பாகிறது, வடிவமைப்பாகிறது. எப்படியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அலா ஒரு அடிப்படையில் இருக்கிறது. அஹ்சனி அசாலீபி தர்பியத்தி. தர்பியத் அப்படின்னா கல்வி கற்பது அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருள். சரியா, கல்வி கற்பது அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருள். அசாலீப் அப்படின்னு சொன்னால் முறைகள். அஹ்சன் அப்படின்னா மிகச்சிறந்தது. அப்போ அலானா அடிப்படை, அஹ்சனி அப்படின்னா மிக சிறந்தது, அசாலீபி அப்படின்னு சொல்லும்போது முறைகள், அத்தர்பியத்தி அப்படின்னு சொன்னால் கல்வி கற்பது. அப்போ தனித்தனியாக திரும்பவும் நான் சேர்த்து அர்த்தம் சொல்கிறேன். கல்வி கற்பதினுடைய முறைகளில் மிகச்சிறந்ததின் அடிப்படையில்தான் இவற்றினுடைய கட்டமைப்பு இருக்கிறது. சரியா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த கல்வி கற்பது இருக்கு இல்லையா, அந்த வழிமுறைகள் மிகச்சிறந்ததின் அடிப்படையில் இருக்குது. சரியா, அப்போ மிகச்சிறந்த வழிமுறையின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறது பொருள். சரியா, பினாவுஹா இவற்றினுடைய கட்டமைப்பாகிறது, இவற்றினுடைய வடிவமைப்பாகிறது. அல அஹ்சனி அசாலீபி தர்பியத்தி, கல்வி கற்பதின் மிகச்சிறந்த வழிமுறையின் அடிப்படையில் உள்ளது. மேலும் வஹாலத்தி நுஷூஇல் மதாரிக்கி. மதாரிக்கி அப்படின்னு சொன்னால் அறிவாற்றல்கள், அதே மாதிரி உள்வாங்கும் திறன்கள். நுஷூவுன் அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி, ஹாலத்துன் அப்படின்னு சொன்னால் நிலை. மேலும் இதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நிலைமையின் அடிப்படையில், ஒரு சூழலின் அடிப்படையில் இருக்கிறது. எந்த சூழல்? நுஷூனா வளர்ச்சியினுடைய சூழல். வளர்ச்சியினுடைய நிலையின் அடிப்படையில் இருக்குது. எந்த வளர்ச்சி, எந்த சூழல் அப்படின்னு சொன்னால் அல் மதாரிக் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதாவது அறிவாற்றல்கள், உள்வாங்கும் திறன்கள். அப்போ உள்வாங்கும் திறன்களின் நுஷு அப்படின்னு சொன்னால் அதாவது வளர்ச்சி. அப்போ உள்வாங்கும் திறன்களின் வளர்ச்சி நிலையின் அடிப்படையிலேயும் இதனுடைய கட்டமைப்பு இருக்கிறது. சரியா, அப்போ உள்வாங்கக்கூடிய அந்த முறை இருக்கு இல்லையா, அது படிப்படியாக அந்த வளர்ச்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருள். தத்தவுரிஹா இந்த ஹா எதை குறிக்க அப்படின்னு சொன்னால் அந்த அறிவாற்றல்களை குறிக்குது. சரியா, அறிவாற்றல்களை குறிக்குது. உள்வாங்கும் திறன்களையும் அது குறிக்குது. சரியா, அல் மதாரிக்கே அது குறிக்குது. சரி, அதே மாதிரி தத்தவுரிஹா அப்படின்னு சொன்னால் இந்த உள்வாங்கும் திறன்களுடைய படிப்படியான வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதாகும். சரியா, சரி. ரஜா உனா எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம்,
எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மினல் மௌலா சுப்ஹானஹு வ தஆலா, அவன் தூய்மையானவன், மேலும் அவன் உயர்ந்தவன். யார்? எஜமானிடம் எங்களுக்குள்ள எதிர்பார்ப்பெல்லாம். சரி, மினல் மௌலா எஜமானிடம், அதாவது அல்லாஹ்விடத்தில் தான் இவங்க கேட்குறாங்க. மினல் மௌலா எஜமானிடம், யார்? சுப்ஹானஹு, அவன் தூயவன், வ தஆலா, மேலும் அவன் உயர்ந்தவன், அவனிடம் எங்களுக்குள்ள எதிர்பார்ப்பெல்லாம், எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம், ஐ எஜஅலஹா, இவற்றை ஆக்க வேண்டும். இந்த ஹாங்கிறது அந்த குத்துபை குறிக்கும், 4 குத்துபுகளை குறிக்கும். இவற்றை ஆக்க வேண்டும். சரியா? இந்த கிதாபுகளை ஆக்க வேண்டும். சதீதத்தல் ஹொதி, அதாவது காலடி தடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்ன சொல்லுவோம்? காலடி தடங்கள், வழிமுறைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தம். சதீதத்துன் அப்படின்னு சொன்னால் சரியானது, சரியானது அப்படின்னு சொன்னால் பிழை இல்லாதது, தவறு இல்லாதது அப்படிங்கிறது பொருள். அப்போ வழிமுறைகளில் சரியானதாக இவற்றை ஆக்க வேண்டும். சரியா? அதே மாதிரி ரஷீதத்தல் காயத்தி, காயத்துனா எல்லை, இலக்கு அப்படிங்கிற அர்த்தம். ரஷீதத்தை அப்படின்னு சொன்னால், ரஷீதத்துன் அப்படின்னு சொன்னால் வழிகாட்டுதல். அப்போ வழிகாட்டியாகவும் இதை ஆக்க வேண்டும். எப்படியாக? இலக்கை அடைவதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இதை ஆக்க வேண்டும். சரியா? அப்போ ஐயஜஅலஹு, இவற்றை ஆக்க வேண்டும். எப்படி? சதீதத்துல் ஹதி, வழிமுறைகளில் சரியானதாக அல்லது வழிமுறைகளில் பிழையற்றதாகவும், ரஷீதத்துல் காயத்தி, இலக்கை அடைவதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இவற்றை, இந்த 4 புத்தகங்களையும் ஆக்க வேண்டும் என்பதுதான் எஜமானிடம் எங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு ஆகும். இன்னஹு, நிச்சயமாக அவன், வலியுன், பொறுப்பாளனாக இருக்கிறான், அத்தௌஃபியகு, நல்லுதவி புரியக்கூடியவனாகவும் இருக்கிறான். சரியா? அப்போ இதுதான் முன்னுரை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் என்னுடைய முதலாவது பாடத்தை நாம் ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.